டிஸ்க்ளைமர் இந்த சேனல் சினிஃபேஸ்க்கான சேனல் மட்டும்தான். ஸோ சினி ரசிக்கிறவங்க மட்டும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் செய்யாமல் வீடியோ பார்ப்பது உங்கள் மொபைலுக்கு கேடாகும். ஹலோ சினிஃபேஸ், வெல்கம் டு சித்துக்கான #11. ஏகப்பட்ட அப்டேட்ஸுங்கிறதெல்லாம் ஒன்றும் வரல, இருக்கிறத கொஞ்சம் அப்டேட்ஸ் தான். பட் இருந்தாலும் இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறனால எல்லாத்தையும் என்ன வேணும் அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்த்துலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு பெத்லஹேம் குடும்ப யூனிட் படத்தோட சின்ன ரிவ்யூ வந்துட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த படம் வந்துட்டு நான் போன வாரம் பார்த்துருந்தேன். ஸோ பார்த்துட்டு வீடியோ பண்ண தான் நினச்சேன். பட் சம்பவம் இந்த படம் வந்துட்டு ஒரு மாதிரி மண்டைக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. எனக்கு அதில் வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணல. ஒரு மாதிரி அது எனக்கு என்ன அந்த படத்தை பற்றி என்ன பேசுறதுனே தெரியல. ஒரு மாதிரி மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. நல்ல ஒரு ஃபீல் குடான ஃபீலுங்கிறது இருந்துச்சு. அது இல்லாமல் நான் கொஞ்சம் டயர்டாக இருந்தேன், அப்படியே தூங்கிட்டேன். ஸோ அதனால் வீடியோ பண்ண முடியல. ஸோ ஒரு குட்டி ரிவ்யூ சொல்லிடுறேன். ஸோ பிரேமலு படத்தோட டேரக்டர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஜிரீஷ் ஏடி. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஐஎம் காதலன்னு 6 மாசம் கழிச்சு ஒரு படம் பண்ணாரு பிரேமலு ரிலீஸ்க்கு அப்புறமா. அதுக்கப்புறம் பிரேமலு 2 அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அதுக்கான ஒர்க்குங்கிறது போயிட்டு இருந்துச்சு. ஷூட்டிங் போனாங்க, ஸ்கிரிப்டை மாத்தினாங்க, கிளைமேக்ஸை மாத்திரன்னு சொல்லிட்டு போனாங்க. என்ன ஆச்சுங்கிறது எதுவுமே தெரியல. நடுவில் வந்துட்டு நஸ்லின் மாலிவுட் டைம்ஸ் பண்ணிட்டாரு, அனஸ்வரா வித் லவ் பண்ணிட்டாங்க, மமிதா பைஜு, ஜனநாயகன், விஸ்வநாதன் சன்ஸ் சொல்லிட்டு பல படம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ஜிரீஷ் ஏடி மட்டும் தான் இல்ல. அந்த கேங்ல இருந்த எல்லாருமே அடுத்தடுத்த படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிரீஷ் ஏடி மட்டும் ரொம்ப அளவுக்கு காலாமே போயிருந்தாரு. என்னடா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு இவர் இந்த பெத்லஹேம் குடும்ப யூனிட்ல நிவின் பாலி மட்டும் தான் புதுசு. இது இருக்கிறது எல்லாமே அப்படியே இந்த பிரைமுலு கேங் தான். ஆக்டர்ஸ்ல இருந்து, குரூல இருந்து, மியூசிக்ல இருந்து எல்லாருமே அதே கேங் தான் அப்படி ரிட்டர்ன் இருக்காங்க. ஆக்சுவலா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கூட நினைக்கிறேன் ஃபஹத் ஃபாசில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. பிரேமலு ஃபஹத் ஃபாசிலான்னு சொல்லிட்டு தெரியல. பட் இருந்தாலும் எனக்கு கரெக்டா தெரியல. அண்ட் நிவின் வந்துட்டு கோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காப்ல. உள்ள ஒரு டைலாக் வச்சிருக்காரு, நான் தான்டா ப்ரொடியூசர்னு சொல்லிட்டு. படத்துக்குள்ளேயே ஒரு டைலாக், ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி. இது மாதிரி பல ரெஃபரன்ஸ் இந்த படத்துல இருந்துச்சு. விஜய் சாங் ஒன்று வச்சிருந்தாங்க. நிறைய ரெஃபரன்ஸ் இந்த படத்துல வந்துட்டு அழகா இருந்துச்சு. அதை பத்தி எல்லாம் நிறைய பேசணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். பட் டக்குன்னு முடிச்சுக்கிறேன், பல அப்டேட்ஸ் பேச வேண்டியது இருக்கு. ஸோ படம் வந்துட்டு என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோ வந்துட்டு அவர் காலேஜ் படிக்கும் போது ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காப்புல. அந்த பொண்ணு வந்துட்டு இறந்து போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா டிப்ரெஷனுக்கு போன ஹீரோ அதுக்கப்புறம் கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சுத்திட்டு இருக்காரு. ஸோ அந்த மேரேஜ் வயசுலாம் தாண்டி ஒரு 30-32 வயசு இருக்கிற அந்த நிலைமையில வந்துட்டு இந்த கல்யாணங்கிறதே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்காப்புல. ஸோ அவர் வந்துட்டு இருக்கிறது ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா, பெத்லஹேம் ஃபேமிலி யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. அந்த ஏரியால இப்போதைக்கு புதுசாக ஒரு பொண்ணு வராங்க. ஸோ அவங்க ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு இவர் மேல லவ் வருது. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத கதை. இந்த லவ் சேர்ந்துச்சா இல்லையாங்கிறது தான். ஸோ ஒரு யங் கேர்ள், ஒரு வயசு அதிகமான ஒரு ஆள் மேல லவ் வருது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறத கதை. மமிதா பைஜு ஆக்சுவலா விஸ்வநாத் சன்ஸ்லயும் இதே பிளாட் தான். அதுக்கப்புறம் இந்த படத்துலயுமே இதே பிளாட் தான். அதே பிளாட்டா இருந்தாலும் கூட 2 படத்துலயுமே மமிதா வந்துட்டு வேற வேற மாதிரி தெரியுறாங்க. இது வேற கேரக்டர், இது வேற கேரக்டர்னு சொல்லிட்டு. ஸோ வழக்கமா இந்த மாதிரி வந்துட்டு ஒரே மாதிரி ரோல்ஸ் பண்ணும்போது எந்த படம் அப்படிங்கிறது நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடும். இது அந்த லுக்கை பார்த்தோம் அப்படின்னாலோ இல்லை இந்த ஆக்டிங்கை பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதை பார்க்குறோம் அப்படிங்கிறதே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு இருக்கும். பட் மமிதா இந்த 2 படத்துலையுமே கம்ப்ளீட்டா வேற வேற மாதிரி தெரியுறாங்க. ஸோ வேற வேற ஆக்ட்ரஸுங்கிற மாதிரியே ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. அது கதை ரீதியாகவே அந்த படம் 20 வயசுக்கு ஒரு டிஃபரன்ஸுங்கிறது இருக்கும். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 10-12 வயசு டிஃபரன்ஸுங்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு இந்த பிரேமம் படத்துல இதே மேட்டர் இருக்கும். மூணாவதா வந்துட்டு ஒரு பொண்ணுங்கிறத லவ் பண்ணுவாப்ல. அந்த பொண்ணு வந்துட்டு ஆக்சுவலா இவர் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணும்போது வந்துட்டு குட்டி பொண்ணா ஸ்கூல் பொண்ணு படிச்சுட்டு இருக்கோம். அந்த பொண்ணு தான் இப்போதைக்கு வளர்ந்து வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ற மாதிரி தெரியும். அந்த படத்துலயுமே இதே மாதிரி ஒரு டிஸ்கஷன் வருது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள, 12 வயசு டிஃபரன்ஸ் சொல்லிட்டு. ஸோ அதே மேட்டர் மறுபடியும். ஸோ நிவின் பாலிக்கு இது வந்துட்டு ரிப்பீட்டு, அண்ட் மமிதாவுக்கும் ரிப்பீட்டு. ஸோ படம் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் பயங்கர ஜாலியா, ரொம்ப ஃபன்னா, ஒரு வைபா, செம்ம ஜாலியா இருந்துச்சு படம். எனக்கு வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணேன் படத்தை. அந்த கியூட்னஸ்ங்கிறது அழகா இருந்தது. அவங்க 2 பேத்துக்கு இருக்க அந்த லவ்வே அவ்வளோ கியூட்டா அழகா இருந்துச்சு. ஸோ பயங்கரமா இருக்கு படம். நான் இதுக்கு மேல எதுவும் பேசணும்னு சொல்லிட்டு விரும்பல. படம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும். சொல்றது வந்துட்டு எனக்கு அவ்வளவா சொல்ல வரல. படம் பார்த்தா தான் புரியும். ஸோ அந்த படம் வந்துட்டு பயங்கரமா இருக்கு. கண்டிப்பா போய் தியேட்டர்ல செக் பண்ணி பாருங்க. ஸோ மலையாள படம், பட் எனக்கு தமிழ்ல தான் நான் பார்ப்பேன், எனக்கு தமிழ் டப்பிங் இல்ல, நான் ஓடிடில பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா கவலை வேண்டாம். செப்டம்பர் 4th வந்துட்டு இந்த படத்தை தமிழ் தியேட்டருக்கு ரிலீஸே பண்றாங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணா தமிழ்லேயே தியேட்டருக்கல்ல பார்த்துடலாம். ஸோ தியேட்டர்ல மறக்காம போய் இந்த படத்தை செக் பண்ணி பாருங்க. அது அப்படியே கடந்து வந்தோம் அப்படின்னா ஒன்ஸ் மோர் படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ படத்துடைய பிளாட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இதே பிளாட் தான். அதாவது இந்த பெத்லஹேம் குடும்ப யூனிட் அதே பிளாட் தான். ஹீரோ வந்துட்டு காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு லவ் பண்றாரு. அந்த பொண்ணு இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் டிப்ரெஷனுக்கு போன ஹீரோ பத்தி கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ சமயத்துல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண அந்த சாங்ஸ் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபேமிலி வந்துட்டு கல்யாண ஏற்பாடு பண்றாங்க போல இருக்கு. பொண்ணு பார்க்கறதெல்லாம் கூட்டு போறாங்க. ஃபேமிலிக்காக பொண்ணு பார்க்க போயிட்டு சும்மா ஃபேமிலி சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணு கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வேணாம்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறாப்ல. பட் அப்படி போகும்போது வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு பயங்கரமா ஒரு மேல லவ் வந்து பின்னாடி விரட்டுற மாதிரி தெரியுது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இன்னொரு விஷயத்தை ரிவீல் பண்ணிருக்காங்க. என்ன மேட்டர்னா, காலேஜ்ல இவங்களுக்கு ஜூனியரா இருந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த சாங்லயே பாத்தீங்கன்னா மிஸ் ஒருத்தி பாட்டுலயே இவர் ஒரு சிங்கரா இருக்கிற மாதிரியுமே காமிச்சிருப்பாங்க. ஸோ இது லைட்டா வந்து டார்லிங் படத்தோட அந்த பிளாட்லயுமே சேர்ந்து வருது. ஒரு சிங்கரா இருக்காரு,
இவர பார்த்து இன்ஸ்பயர் ஆயிட்டு இருக்காங்க ஹீரோயின். அதே சமயத்துல ஹீரோக்கு வந்துட்டு வேற ஒரு பொண்ணு மேல லவ் இருக்கு. அவங்க ரிலேஷன்ஷிப் இருக்கறனால இவங்க வந்துட்டு ஒதுங்கி போயிடுறாங்க. இப்போதைக்கு அவங்க இறந்துட்டாங்க. ஸோ டார்லிங்ல அவங்க வந்துட்டு விட்டு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுல இறந்துட்டாங்க. ஸோ இப்போதைக்கு பல வருஷம் கழிச்சு திரும்பவும் சான்ஸ் கிடைக்கும் போது நான் அந்த கிரஷ்ங்கிறதே வந்துட்டு இப்போதைக்கு லவ் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ட்ரைலர்லேயே சந்தோஷ் சுப்ரமணியத்துல இருந்து எகிரி குச்சி வளர்ந்த மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஹீரோயின் வந்துட்டு மென்ஷன் பண்றாங்க. ஸோ கண்டிப்பா அந்த ஹீரோயின் கேரக்டர் பயங்கர இந்த இது ஹாசினியோட இந்த ரெஃபரன்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பல பேர் இது வந்துட்டு இது ஒரு கிரிஞ்சு அப்படி இப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். எனக்கு என்னன்னா ஒரு பிரீஸியான ஒரு ஜாலியான ஒரு ரொம்ப அது பார்க்கும்போதே எனக்கு வந்து இந்த படம் ரொம்ப ஃபீல் குட்டா ஃபீல் ஆகுது. இப்பவே ஃபீல் குட்டா ஃபீல் ஆகுற மாதிரி தான் இருக்கு. பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த படத்துக்கு என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அதே ஒரு பழைய பிளாட் தான். இந்த பிளாட்டை இவங்க எந்த விதத்துல எப்படி பிரசன்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறதுலாம் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்டே இருக்கு. அண்ட் படமே ரொம்ப பழசு. ஆல்ரெடி எடுத்து முடிச்சு பல தடவை ரிலீஸ் டேட் தள்ளி போய் இப்போதைக்கு ரிலீஸ் ஆக போகுது. பார்ப்போம் அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆகஸ்ட் 28 ரிலீஸ் ஆகுது. அண்ட் அதே டேட்ல வரக்கூடிய ஹாய் படத்துல இருந்து ஃபோர்த் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. குடிகார நெஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் ஃபெயிலியர் சாங்குங்கிற மாதிரி சோகப்பாட்டு. பட் வந்துட்டு பயங்கர சோகமா அப்படி புடிஞ்சு அந்த மாதிரிலாம் இல்ல. சோகப்பாட்டே ஒரு மாதிரி லைட்டா இருக்கு. இந்த பாட்டை வந்து த்ரூ விக்ரம் தான் பாடியிருக்காரு. ஸோ பயங்கரமா இருந்துச்சு பாட்டு. நீங்களும் கேட்டு பாருங்க. ஸோ இந்த படம் வந்து ஆகஸ்ட் 28 ரிலீஸ் ஆகுது. இந்த ஜெயிலர் 2 படத்துல இருந்து அல்ல போலன்னு சொல்ற சாங் ரிலீஸ் ஆயிருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த சாங் வந்துட்டு நான் பார்த்திருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய இடத்துல வந்துட்டு இந்த பாட்டு என்னடா அது பாட்டு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. லிரிக்ஸ் சரியில்லை அது இதுன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு பர்சனலி. ஆல்சோ வந்துட்டு இந்த 3 இந்த நான் வந்துட்டு ஹிந்தி கவர் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஸோ சாரி நான் ஃபிலிம் மியூசிக் அதை கவர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். பட் இந்த விஷயத்துக்காக பேசிடுறேன். ஸோ இந்த பக்கம் அணியோடைய அல்லபல்ல சாங் ரிலீஸ் ஆகுது. இந்த பக்கம் சாயபயங்கரோடைய அவருடைய 6th சிங்கிள் அதாவது தனிப்பாடலா அவருடைய 6th சிங்கிள் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. ரதிமா. அண்ட் இந்த பக்கம் வந்துட்டு இளையராஜா சாருடைய இந்த டொராத்தி படத்துல இருந்து அந்த கல்யாண விருதுன்னு சொல்லிட்டு சாங் ரிலீஸ் ஆகுது ஃபர்ஸ்ட் சிங்கிள். ஸோ இந்த 3மே ரிலீஸ் ஆகிற சமயத்துல வந்துட்டு இந்த பக்கம் என்னடான்னா இவங்க வந்துட்டு அவங்கள இதெல்லாம் ஒரு பாட்டா லிரிக்ஸ் சரியில்லை அப்படின்னு, இவங்க வந்துட்டு இவங்கள இதெல்லாம் ஒரு பாட்டா அது சரியில்லை அப்படின்னு, இதுல வந்துட்டு மூணாவதா ஒரு ஆளு சே போங்கடா அந்த சைடு போங்கடா ஓஜிஸ் பேக்டான்னு சொல்லிட்டு கல்யாண விருந்து இளையராஜா பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக ஒருத்தர் அடிச்சுக்காங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்குன்னா நீங்க வந்து இந்த பாட்டை பிரைஸ் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிச்சுன்னா பிரைஸ் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு அந்த பாட்டு பிடிச்சுன்னா பிரைஸ் பண்ணிட்டு போங்க. உங்க பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்றதுக்காக மத்த பாட்டை ஏன் அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா புரியல. எனக்கு இந்த 3 பாட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த 3 பாட்டுலயுமே சில குறைகளுமே இருந்துச்சு. அதுக்காக அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. கலையை ரசிக்கணும் அவ்வளவுதான். ஸோ நான் ரசிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி ஹேட் பண்றதை நிப்பாட்டுங்கன்னு தான் சொல்லிக்கிறேன். தட்ஸ் ஆல். அப்படியே கடந்து வந்தோம் அப்படின்னா அந்த பாட்டுல வந்துட்டு ஒரு ஆக்டர் ஒருத்தர் இருப்பாரு. அது பேர் வந்துட்டு ராஜேஷ் மாதவன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அது அனிதா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவர் வந்துட்டு ஒரு ராஜேஷ் மாதவன் மலையாளம் ஆக்டர். இந்த மரண மாசம் சொல்ற படம் இருக்கு பேசில் ஜோசப்போடது. நான் பார்த்திருப்பேன். கண்டிப்பா பார்த்திருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ரீசெண்டா தான் வந்துச்சு. அந்த படத்துல கூட சைக்கோ கேரக்டர் ப்ளே பண்ணிருப்பாரு. ஒரு சீசன்ட் ஆக்டர். ரொம்ப நல்ல ஆக்டர் அவரு. ஸோ அவர் இந்த படத்துல கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி இந்த கருப்பு படத்திலேயே சொன்ன ஒரு விஷயம் தான். மலையாள படங்கள்ல தமிழ் கேரக்டர்ஸ் வருது அப்படின்னா தமிழ் ஆக்டர்ஸே கேஸ்ட் பண்றது வழக்கம். நம்ம ஊர்ல அதை பண்ணாம இருந்தாங்க. ஸோ கருப்புல இதை ஃபர்ஸ்ட் தொடங்கிட்டாங்க. கருப்புல மலையாளம் கேரக்டர்ஸ் வரும்போது மலையாளம் ஆக்டர்ஸே கேஸ்ட் பண்றதுங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. இதை அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் தமிழ் சினிமால இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போதைக்கு ஜெயிலர் 2லயுமே அதே மேட்டர் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு மலையாளத்துல அதாவது கேரளால இந்த கதை நடக்குது போது மலையாளம் கேரக்டர் தான் வரணும். ஆனா அதுக்கு மலையாளம் ஆக்டரே கேஸ்ட் பண்றதுங்கிறது வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதன் பொறுத்து வந்துட்டு நல்ல விஷயம். ஆனா வந்துட்டு கதை ரீதியாவுமே இது வந்துட்டு கேரளா சைடு போகுது அப்படிங்கும்போது ஆப்வியஸ்லி அந்த ஒரிஜினல் அந்த வில்லன் கேரக்டர் வர்மன் கேரக்டர் கேரளாவை சேர்ந்ததா தான் இருப்பாரு. ஸோ எனக்கு பின்னாடி ஒரு உலகமே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது மேபி அதை தேடி தான் வந்துட்டு ஜெயிலர் வந்துட்டு கேரக்டர் போற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஸோ அதனால தான் கேரளால இந்த பாட்டுங்கிறது பிளேஸ் ஆயிருக்கு. மலையாளம் அந்த லிரிக்ஸ் எல்லாம் உள்ள வர மாதிரி. ஸோ இது வந்து ப்ராப்பர் மலையாளம் கிடையாது. பட் ஒரு மாதிரி கலந்துருச்ச மாதிரி அணியோட ஸ்டைல வந்துட்டு கொடுத்துருக்காரு பாட்டு. ஸோ கதை ரீதியா இது வந்துட்டு கேரளா சைட் போகுது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த மேத்யூ கேரக்டர் மோகன்லாலோட இந்த கேரக்டர் படத்தில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு தோணுது. பார்க்கலாம் வராங்களா இல்லையா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. சர்தார் 2 படத்துக்கான இன்டர்வியூஸை வந்துட்டு நம்ம டேரக்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே இதே ஃபயரோட அந்த 3 படத்தையும் போய் ரிவாச் பண்ணிட்டு வந்துட்டு இரும்பு திரை ஹீரோ அண்ட் சர்தார்னு சொல்லிட்டு. ஸோ இரும்பு திரை தான் நான் பார்க்கல. மீதி 2 படங்களும் பார்த்திருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இரும்பு திரை பார்த்தேன். பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் சர்தார் அண்ட் ஹீரோ வந்துட்டு ரிவாச் பண்ணிருந்தேன். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு இன்டர்வியூஸ் மூலயமா சில விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதாவது இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வந்துட்டு சிரஞ்சீவி சார் கூட வந்துட்டு இந்த பேஸ் மித்ரன் சொல்லிட்டு ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரூமர் வந்துச்சு. அப்புறம் 6 months பேக் வந்துட்டு யஷ் கூட படம் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் வந்துச்சு. அண்ட் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தனுஷோட படம் பண்ண போறான்னு சொல்லிட்டு ரூமர் வந்துச்சு. இது எல்லா ரூமருமே வந்துட்டு உண்மைதான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா படங்களுமே பேசப்பட்டது தான். இது எல்லாத்துக்கான ஒர்க்ஸ்ங்கிறது பேக்ரவுண்ட் நடந்துகிட்டு இருக்கு. பட் சம்ஹவ் டேட்ஸ்ங்கிறது சில விஷயங்கள்ங்கிறது இருக்கு. அவங்களோட ஒர்க் ஏன் ஒர்க்குங்கிறது வேற வேற இடங்கள்ல இருக்கிறதுனால தான் இந்த படங்கள் எதுவுமே நடக்கல. ஆனா இந்த படங்கள் எல்லாமே ஃபியூச்சர் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நம்ம PS மித்ரன். இவ்வளவு ஓப்பனா சொல்றாப்புல பல டேரக்டர்ஸ் வந்துட்டு சொல்ல மாட்டாங்க, மழுப்புவாங்க. இவர் வந்துட்டு சொல்றாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சர்தார் 2 பத்தி கேட்கும்போது வந்துட்டு இந்த படம் என்ன மாதிரி கதை ப்ரீக்வலா சீக்வலா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரெண்டுமே சொல்லியிருக்காரு. ஸோ படத்துக்குள்ள 2 கதையுமே இருக்கும். சர்தாரோடைய அந்த பிளாஷ்பேக் சீக்வன்ஸ்ல காட்டப்படாத விஷயங்களுமே இருக்கும். சர்தாரோடைய கண்டினியூஷனுமே இருக்கும்.
இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு 2 கேரக்டர்ஸ் அதாவது சர்தார், விஜய் பிரகாஷ் அந்த 2 கேரக்டர் இருப்பாங்க இல்லையா? பையன், அப்பா. ஸோ அவங்க 2 பேருமே வந்துட்டு போன படத்துல பெருசா சந்திச்சுக்கவே மாட்டாங்க. கிளைமாக்ஸ்ல தான் அவங்க 2 பேரும் மீட் பண்ற மாரியே தெரியும். இந்த படத்த பொறுத்தவரைக்கும் படத்தோட 60% ஆஃப் ஃபுட்டேஜ்ல வந்துட்டு அவங்க 2 பேரும் ஒண்ணாவே டிராவல் பண்ற மாரி தான் கதை இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ சம்பவம் ஏதோ ஒரு விஷயத்த தேடி போற மாரி தான் கதைங்கிறது இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த படத்த பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிட்டு பார்க்கும்போது வந்துட்டு, போன படத்துல பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு விஜய் பிரகாஷோடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தான் கதைங்கிறது நகரும். அவரோட கதை அவருடைய பாயிண்ட்ல வந்துட்டு தன்னுடைய அப்பா தேச துரோகிங்கிற அந்த பாயிண்ட்ல நடக்குது. அதுக்கப்புறம் சர்தாருடைய விஷயங்களுக்கு சொல்லிட்டு போற மாரி காமிச்சிருப்பாங்க. இந்த பாட்ட பொறுத்தவரைக்கும் எஸ்.ஜே. சூர்யாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் கதை நகர போகுது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்துட்டு ஒரு நல்ல வில்லன், இவங்க வந்துட்டு ஒரு மோசமான ஹீரோ அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ல இருந்து தான் கதைங்கிறது நகர போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த கதைக்கான ஸ்டார்ட்டிங்கே வந்துட்டு எஸ்.ஜே. சூர்யா தான். ஸோ வேற ஒரு கதை நான் வச்சிருந்தேன். பட் அது எனக்கு ஒத்து வரல. எஸ்.ஜே. சூர்யாவோட கேரக்டர் வந்துட்டு எனக்கு ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த கதைய நான் ரீரைட் பண்ணும்போது எனக்கு வந்துச்சு அப்படிங்கிற மாரி பி. ஸ்மித் சொல்லியிருக்காரு. ஸோ எஸ்.ஜே. சூர்யா தான் மெயினான ஒரு கீ பாயிண்ட்டா இந்த படத்துக்கு இருக்க போறாரு. ஸோ அவர வச்சு தான் கதைங்கிறது நகர போகுது. ஸ்டார்ட்டிங்ல நிறைய பேர் சொன்னாங்க. விஜய் சூர்யா வந்துட்டு சும்மா எல்லாரும் கேஸ்ட் பண்றாங்கிறதுக்காக கேஸ்ட் பண்ணிட்டாங்க. வேஸ்ட் பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போதைக்கு வந்துட்டு இந்த கேரக்டர் மூலியமா தான் இந்த கதையே உருவாச்சு அப்படிங்கும்போது வந்துட்டு விஜய் சூர்யாவுக்கு தரமான ரோல் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். பார்க்கலாம் இந்த படம் என்ன மாரி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபர்ஸ்ட் சிங்கிளுமே ரிலீஸ் ஆயிருச்சு. மயில் வீரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங். ஒரு முருகன் சாங். இந்த சாங் வந்துட்டு சாம் சிஎஸ் வந்துட்டு ஆஃப்ரோ கூட கொலாபரேட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆஃப்ரோ ஒரு மியூசிக் ப்ரொடியூசர் அண்ட் சாம் சிஎஸ் ஒரு மியூசிக் கம்போசர் 2 பேரும் சேர்ந்து இந்த பாட்டை வந்துட்டு பண்ணியிருக்காங்க. வாய்ஸ் அண்ட் ரசியா அந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதியிருக்காரு அண்ட் அவரே பாடியிருக்காரு. ஸோ லாஸ்டா அந்த காக்கும் வடிவேல்னு சொல்லிட்டு ஒரு இண்டி சாங் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அந்த பாட்டுமே அவரே தான் பாடியிருப்பாப்புல. ஸோ முருகன் வந்துட்டு தலைவர் வந்துட்டு தரமா பண்ணிடுவாப்புல. அந்த வகையில இந்த பாட்டுமே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் போன படத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது போன படத்துல முருகன் சாங் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு தெருக்கூத்தில் நடக்கிற ஒரு ரியலிஸ்டிக் சாங் மாதிரி இருக்கும். உண்மையிலேயே அந்த பாட்டு நீங்க கேட்கும்போது ஒரு தெருக்கூத்தில் ரெக்கார்ட் பண்ண ஒரு சாங் மாதிரி ஃபீல்கிறத கொடுத்துருப்பாங்க. பட் இந்த பாட்டு கொஞ்சம் சினிமேட்டிக்கா போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தெருக்கூத்துல வர மாதிரியே தெரியல. ஏதோ மாலை போட்டுட்டு அதுக்காக கோயிலுக்கு போகும்போது இந்த சாங் பேக்ரவுண்ட்ல வர மாதிரி தான் தெரியுது. போன படத்துல அவர் வந்துட்டு ஸ்டேஜ்ல ஆடும்போது தான் இந்த பாட்டு வர மாதிரி தெரியும். பட் இந்த படத்துல மாலை போடுற மாதிரி வந்துட்டு சீக்வன்ஸ்ங்கிறது போகும் போல இருக்கு. பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹோல் ஃபேமிலியை வந்துட்டு அப்படியே கம்பேக் கொடுத்துட்டாங்க. போன படத்துல கொண்டாவீங்களா. ஸோ இந்த படம் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா இவங்கெல்லாம் செத்துருவாங்கிறத மைண்ட்ல வச்சுட்டு தான் பார்ப்போம் சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்ப்போம் அந்த படம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. செப்டம்பர் 10th வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. அண்ட் சூரியோடைய மண்டாடி படத்தோட டீசர் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு போட் ரேஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி போட் ரேஸ் பேஸ் பண்ண கதை தான் இது. ஸோ இதுல வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன தியரிங்கிறது இருக்கு இந்த டீசர் பார்த்தது மூலியமா. சுஹாஸ் அவருடைய கேரக்டர் வந்துட்டு ஒரு ரவுடி கேரக்டர் மாதிரி தான் காட்டுறாங்க. பட் இவருடைய கேரக்டர் சூர்யா அவருடைய கேரக்டர் வந்துட்டு ஒரு ரேஸ்ல வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் மாதிரி காட்டுறாங்க. ஸோ லைட்டா இது வந்துட்டு வடச்சென்னையை ரெஃபரன்ஸ் பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அதாவது வடச்சென்னையில வந்துட்டு ஒரு பக்கம் அந்த ரவுடிங்களோட உலகம், ஒரு கேங்ஸ்டர்ஸோட உலகம், இன்னொரு பக்கம் அந்த போர்டு ஆடுறவங்களோட உலகம்னு சொல்லிட்டு 2 உலகத்தை காமிச்சிருப்பாங்க. இது 2த்துல எதை சூஸ் பண்ணி எப்படி போனா எப்படி முன்னேற முடியும் அப்படிங்கிற இந்த ஒரு பாயிண்ட்ல தான் இந்த கதைங்கிறது வரும். எனக்கு என்னமோ இந்த படமும் அதே மாதிரி இதே மாதிரி ஒரு ஆங்கிள் போகும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ சுகாஸ் வந்துட்டு அந்த ரவுடிங்க உலகத்திற்குள்ள இருக்கிற மாதிரியும் அண்ட் சூரி அவருடைய அந்த சர்க்கிள் வந்துட்டு இந்த ரவுடி உலகத்துல இருந்து வெளியில வந்து இந்த போட் ரேஸ் மூலயமா ஏதோ ஒன்று சாதிச்சு இந்த இடத்த விட்டு வெளியில போகணும் அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணத்தோட போற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தோணுது. பட் சம்ஹவ் எப்படி இந்த கனெக்ஷனுங்கிறது இருக்க போகுது, இவங்க 2 பேரும் எதிர் நிக்க போறாங்களா, என்ன மாதிரி கதைங்கிறது நமக்கு இன்னும் தெரியல. தெளிவா டீசர்லயுமே சொல்லல. வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அண்ட் செப்டம்பர் 10th வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. ஆல்சோ வந்துட்டு இந்த டீசர் ட்ரெய்லர்ஸ பத்தி எனக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு நினைச்சேன். அதாவது ரிலீஸ பொறுத்தவரைக்கும் வந்துட்டு, ஏன் இந்த மாரி இவங்க ரிலீஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. இந்த சர்தார் 2 ஓட டீசருமே அதே மாரி தான். இப்ப தான் ரீசென்ட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் ட்ரெய்லர்ன்னு சொல்லிட்டு பார்த்தா, படத்தோடைய ரிலீஸ்க்கு ஒரு 4 நாள் முன்னாடி, 5 நாள் முன்னாடி, 1 வாரத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். படத்த பத்தி நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் சொல்றீங்களோ, அந்த அளவுக்குங்கிறது படத்துக்கு நல்ல ஹைப்ங்கிறது பில்ட் ஆகும். இருக்கிற ஆக்டர்ஸ், இருக்கிற காஸ்டிங் அதுக்கான ஹைப்ங்கிறது ஓரளவுக்கு இருக்கும். பட் கதை ரீதியா ஒரு ஹைப் வரணும் அப்டின்னா, ஓப்பனிங் உங்களுக்கு வரணும் அப்டின்னா, நீங்க கண்டிப்பா நெறைய விஷயங்கள சொல்ல வேண்டியது இருக்கும். அப்டி சொல்லலனாலுமே நெறைய ஃபுட்டேஜஸ ஓரளவுக்காவது காட்ட வேண்டியது இருக்கும். இப்ப டிசி தான் அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். டிசிய பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணாங்களா, அந்த அனௌன்ஸ்மென்ட் வீடியோ. அதுக்கப்புறம் பிளட்டி வேலண்டைன்னு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. இது 2த்தையும் விட்டுருங்களேன். அதுக்கப்புறம் டீசர், ட்ரெய்லர். அதுல ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருந்தாங்கல்ல டிசியோடதுன்னு சொல்லிட்டு, இந்த ராகா ஆஃப் ரிவெஞ்ச். அதாவது அது வந்துட்டு ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு வந்துட்டு பிரசன்ட் பண்றதுக்காக தான் கட் பண்ணதாவே சொல்லியிருப்பாங்க. பட் சம்ஹவ் அந்த ட்ரெய்லர் ஒர்க் ஆயிடுச்சு. அந்த ட்ரெய்லரே படத்துக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் இது பண்ணிருச்சு. அந்த ட்ரெய்லரே போதும். ஆனா அதுக்கு மேலயுமே அவங்க ஃபைனல் ட்ரெய்லர்ன்னு சொல்லிட்டு இன்னொன்னு ரிலீஸ் பண்ணாங்க. அதுல சில விஷயங்கள் ரிவீல் பண்ணாங்க. சோ அதுதான் நல்லா இருக்கும். நீங்க வந்துட்டு ஒரு டீசர் கட் பண்றீங்க அப்படின்னா, அந்த டீசர் வந்துட்டு ஒண்ணு பயங்கர சூப்பரா இருக்கணும். அப்படி இல்லன்னா கதை சொல்லக்கூடிய ஒரு ட்ரெய்லராவே இருந்துட்டு போயிட்டும். எதுக்காக வந்துட்டு மறைச்சு, மறைச்சு, மறைச்சு ஒரு டீசர் கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் படத்துக்கு ரிலீஸ்க்கு 4 நாள் முன்னாடி ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றீங்க. அந்த ட்ரெய்லர்ல நெறைய விஷயங்கள் சொல்றீங்க. அப்படி பண்றதுக்கு பதிலா, நெறைய விஷயங்கள் சொல்லி ஒரு ட்ரெய்லர ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டு, ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த மாஸ்டர் படத்துக்கு பண்ண மாரி வந்துட்டு 4 ப்ரோமோ பண்றது, இல்லன்னா ஒரு ஃபைனல் ட்ரெய்லர்ன்னு சொல்லிட்டு டிசிக்கு பண்ணது, அந்த மாரி பண்ணிட்டு போயிரலாம். அது ஒரு நல்ல ப்ரமோஷனா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க எவ்வளோ ஃபுட்டேஜ் காட்டுறீங்களோ, அந்த அளவுக்கு தான்
எதிர்பார்ப்புங்கிறது பில்ட் ஆகும். நீங்க ஃபுட்டேஜ மறைச்சு, மறைச்சு வைக்கும்போது, அந்த எதிர்பார்ப்புங்கிறது குறைய தான் செய்யும், என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ, அதுல இந்த டீசர் ட்ரெய்லர்ஸ் ரிலீஸ பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு நெறைய பேரு. ஸோ, அத சொல்லிக்கிறேன். சூர்யா 47க்கான ஒரு சின்ன ரூமர்ங்கிறது வந்திருக்கு. இந்த படத்தோட டைட்டில் வந்துட்டு கலாட்டா அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு நான் நம்புவேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, நம்மாள் வந்துட்டு கொஞ்சம் இந்த மாரி தமிழ் கூட இதான ஒரு ஆள் தான். இப்ப இந்த போன ஆவேஷம் படத்திலே இந்த கலாட்டான்னு சாங் கூட வச்சிருப்பாரு. மேபி டைட்டில் கலாட்டாவா இருக்கலாம். இந்த படத்தோட பிளாட்ங்கிறது இப்போதைக்கு ரிவ்யூல இருக்கு. இதுதான் எனக்கு வந்துட்டு சந்தேகமா இருக்கு. இதான் இருக்குமான்னு சொல்லிட்டு. என்ன பிளாட் அப்படின்னா, ஒரு போலீஸ் கேரக்டர் தான் வந்துட்டு சூர்யா ப்ளே பண்ற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த போலீஸ் வந்துட்டு ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணும்போது அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் மூலியமா அவருடைய கண் பார்வைங்கிறது போயிருது. அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு அதே கேஸ் வந்துட்டு திரும்பவும் அவருடைய வாழ்க்கைக்குள்ள வருது. ஸோ அத வந்துட்டு இவரு எப்படி டீல் பண்றாரு? இவரும் இவரோட கேங் எப்படி டீல் பண்றாங்க? அப்படிங்கிறது தான் கதை அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. நான் இந்த கதைய நம்புறேனான்னு கேட்டா நம்பல. ஸோ இந்த கதை நல்லா தான் இருக்கு. பட் ஜித்து மாதவன் இப்படி ஒரு படம் எடுப்பாரான்னு கேட்டா எனக்கு சந்தேகம் தான். ஸோ அந்த வகையில நான் இந்த கதைய நம்பல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். உண்மையிலேயே இந்த படம் என்ன மாரி கதையா இருக்கு, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அது அப்படியே கடந்து வந்தோம் அப்படின்னா, அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் என்கோர்க்கான அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு செப்டம்பர் 25த் வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது. எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜஸ்ங்கிறது ஆட் ஆக தான் போகுது. நெறைய விஷயங்கள் இந்த படத்துல இருக்க போகுது. ஒரு தரமான சம்பவம் நடக்கும்னு நினைக்கிறேன். செப்டம்பர் 25 மீசை முறுக்குலாம் ரிலீஸ் ஆகுது. அது கூட தான் சேர்ந்து ரிலீஸ் ஆக போகுது. என்ன ஆக போதோ, ஏதாக போதோ பார்க்கலாம். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி வந்து இப்போதைக்கு ஒரு பெரிய குட்ட தூக்கி போடவா, தமிழ்நாடு தியேட்டர் கவுன்சில் செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து எந்த படமே ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 வருஷம் நினைக்கிறேன். ஸோ 1 1/2 வருஷமா 2 வருஷமான்னு சொல்லிட்டு தெரியல. என் சேனல்ல கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். தமிழ்நாடு தியேட்டர் கவுன்சில் இப்போதைக்கு எந்த படத்தோட ஷூட்டிங்குமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆ ஒரு ஸ்டே வாங்குறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த தேதிக்குள்ள எல்லாரும் ஷூட்டிங் முடிச்சிரணும். அதுக்கப்புறம் ஷூட்டிங் நடக்காது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் எதனால அப்படின்னா, இது எதுக்காக பண்றாங்க அப்படின்னா, ஓடிடி வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு 4 வாரத்திலேயே எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டுர்றாங்க. அதனால தியேட்டருக்கு வந்துட்டு பயங்கரமா அடி விழுகுது. 8 வாரம் கழிச்சு தான் தியேட்டர் ரிலீஸ் ஆகுற படங்கள வந்துட்டு ஓடிடி ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு நீங்க ஒத்துக்கணும். அப்பதான் நாங்க வந்துட்டு படங்கள் ஷூட் பண்றத தொடங்குவோம் அப்படிங்கிற மாரி வந்துட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு தொடங்குனாங்க. இது வந்துட்டு நார்த்ல அப்படித்தான் இருக்கு. நார்த்ல 8 வாரம் கழிச்சு தான் ஒரு படம் ஓடிடிக்கு வரும். பட் இங்க மட்டும் 4 வாரத்திலேயே வருது. ஸோ இத நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இத ஆரம்பிச்சாங்க. பட் சம்ஹவ் அவங்க ஆரம்பிச்சது வந்துட்டு சொதப்பிருச்சு. ஸோ அவங்களால எதுவுமே செய்ய முடியல. ஷூட்டிங்க தான் என்னால நிறுத்த முடியல. நான் வந்துட்டு தியேட்டர நிறுத்துறேன். ஸோ ரன் பண்றத நிப்பாட்டுறேன்னு சொல்லிட்டு செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து எந்த தியேட்டர்லயுமே படங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. பட் இதுவுமே எந்த வகையில வந்துட்டு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பிகாஸ் அவங்கவங்களோட வாழ்வாதாரத்த தான் அவங்கவங்க பார்ப்பாங்க. அந்த தியேட்டர் ஓனர்ஸ். அது என்ன மாரி ஒர்க் ஆகுங்கிறது எனக்கு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேபி செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து தமிழ் படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகாம போகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம் என்ன மாரி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அப்படி ரிலீஸ் ஆகாம போணுச்சு அப்படின்னா, நமக்கு ஒன்லி மலையாளம், கன்னடம், அதுக்கப்புறம் ஹாலிவுட் இந்த படங்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். உண்மை இது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, சம்ஹவ் எனக்கு வந்துட்டு ஒரு 70, 30ங்கிற மாரி தான் இருக்கு. 70% வாய்ப்பு இல்ல. ஒரு 30% வாய்ப்புகள் இருக்கு. நடக்குதா இல்லையாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் பிக் 2026ல எதத்தான் நம்ம நடக்காதுன்னு சொல்ல முடியுது. நம்ம நடக்காதுன்னு நெனைக்கிற விஷயங்கள் நடக்குது. நடக்கும்னு நடக்கிற விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. அந்த மாரி போய்க்கிட்டு இருக்கு. அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி ஆயிருச்சு அப்படின்னா, நமக்கான கன்டென்ட் எல்லாம் பயங்கரமா கம்மியாயிரும். பார்க்கலாம். உண்மையிலேயே என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள நான் இன்னொரு வீடியோல இருந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பேட் மிஸ்டர் சுந்தரராஜன். போயிட்டு வரேன்.